சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்து அருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி போற்றி என்று அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு இந்த இனிய காவியத்தை நமக்கு அருளி செய்த சேக்கிழார் பெருமானை தில்லைவாழ் அந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி என்று சேக்கிழார் பெருமானுடைய திருவடிகளை நாம் வாங்கி கொண்டு காப்பியத்தின் உள்ளே செல்லலாம். சென்ற வாரம் பெருமிழலை குறும்ப நாயனாருடைய வரலாற்றை நாம் தொடங்கினோம். ஆதீனத்தினுடைய பெரிய புராணம் புத்தகம் வைத்திருப்பவர்கள் பார்த்து கொள்ளலாம். பெருமிழலை குறும்ப நாயனார் புராணம் 1711வது பாடலிலிருந்து நாம் இன்றைக்கு தொடங்குகிறோம். பெருமிழலை குறும்ப நாயனார் என்பவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலே இருந்த ஒரு அடியார். இவர் மிழலை நாடு என்று சொல்லக்கூடிய பகுதியிலே வசித்தவர். இந்த மிழலை நாடு என்பது சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் இடையிலே இருந்த நாடு. புதுக்கோட்டை பக்கத்தில் பேரையூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு, நச்சாந்துப்பட்டி என்று சொல்லக்கூடிய ஊருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பகுதியாக இந்த மிழலை நாடு என்பது சொல்லப்படுகிறது. வேறு சிலர் திருவிழிமிழலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாச்சேரி என்ற பகுதியை ஒரு மிழலை நாடு, அவர் அங்கு பிறந்தவர் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஆனால் பெரும்பாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி பேரையூர் அருகில் இருக்கக்கூடிய அந்த மிழலை நாடு என்று சொல்லக்கூடிய தேவர் மலை என்ற பகுதியில் இருக்கக்கூடியது தான். அங்கு தான் அவருடைய சமாதி இருக்கிறது. குரு பூஜை அங்கு தான் நடைபெறுகிறது. ஆகவே அந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்று தான் பெரும்பான்மையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் மிழலை என்ற பெயர் பல இடங்களிலே இருந்திருப்பதாக தெரிகிறது. சுந்தரர் பெருமான் திருநாட்டு தொகையில் மிழலை நாட்டு மிழலை வெண்ணி நாட்டு மிழலையே என்று சொல்லுகிறார். அப்போது வெண்ணி நாடு மிழலை என்று ஒரு ஊர் இருக்கிறது, மிழலை நாட்டு மிழலை என்று ஒரு ஊர் இருக்கிறது என்று தெரிகிறது. இந்த மிழலை நாட்டினுடைய தலைநகரமாக இருந்தது பெருமிழலை என்று சொல்லக்கூடிய நகரம். அது ஆக்சுவலி எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு இன்றைக்கு தெரிய வரலை. இவர் சுந்தரருடைய காலத்துக்கு, அந்த காலத்தை சேர்ந்தவர். அதாவது சுமார் 840 860 வரை உள்ள அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர் இவர். இவர் குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையில் இவர் குரு வழிபாட்டை முதன்மையாக கொண்டு அதன் மூலமாக முக்தி பெற்றவர் என்று அறிய வருகிறது. குறும்பர் என்பது அவர் சார்ந்திருக்கக்கூடிய இனத்தின் பெயராக தெரிகிறது. இவருடைய இயற்பெயர் நமக்கு தெரிய வரவில்லை. பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே ஆடுகள் மேய்க்கின்ற ஒரு பிரிவினருக்கு குறும்பர்கள் என்பது ஒரு பெயர் உண்டு. குறும்ப ஆடு என்று கூட ஆட்டிலே ஒரு வகை சொல்லுவார்கள். செம்மறி ஆடு என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. குறும்பாடு என்று சொல்வார்கள். அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்களை குறும்பர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு வகையை சார்ந்தவராக, அந்த ஒரு பிரிவை சார்ந்தவராக இருந்திருக்கலாம். அதனால் குறும்பர் என்று அழைக்கப்படுவார் என்று தெரிகிறது. இந்த தொடக்கத்துடன் இவர் முதலாவது பாட்டிலே சேக்கிழார் பெருமான் அந்த பெருமிழலை என்ற அந்த நகரம், மிழலை நாட்டினுடைய தலைநகராக இருந்த அந்த பெருமிழலை என்பது எவ்வளவு சிறப்பான ஒரு நகரம் என்பதை சூதம் நெருங்க குலை தெங்கு பல பூவும் சூழ்ந்து உடைத்தாய் என்று தென்னை மரங்கள் சூழ்ந்து அதன் அருகிலே பாக்கு மரங்கள் சூழ்ந்து
மிகுந்த தெருக்களெல்லாம் திருநீற்றின் ஒளி விரிந்து வெண்மையாக இருக்கக்கூடியவர்களும், நீதி நெறியிலே நீதி வழிவாத நெறியவர்கள் சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய குடிகள் நிறைந்தது அந்த பெருமிழலை என்று அறிமுகம் செய்கிறார். இரண்டாவது பாட்டில் அந்த பெருமிழலையிலே வாழ்ந்த குறும்பரை பற்றிய செய்தியை சொல்கிறார். அன்ன தொன்மை திருப்பதிக்கண் அதிபர் மிழலை குறும்பனார் என்று அந்த மிழலை நாட்டினுடைய அதிபர் என்று குறிக்கிறார். ஓரளவு இளவரசாக சிற்றரசர்களாக அல்லது அந்த பகுதியை ஆண்ட ஒரு சிறு குறுநில மன்னராக இவர் இருந்திருக்கலாம். அதிபர் மிழலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர்தும் அடியார்க்கான செய்வனிகள் இன்ன வண்ணம் என்று அவர் தாம் உரையா முன்னம் எதிரேற்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார் என்று சேக்கிழார் அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை நமக்கு செய்கிறார். குறும்பனார் எப்படிப்பட்டவர், மிழலை குறும்பருடைய செயல் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்கும்போது, சென்னி மதியம் வைத்தவர் தம் அடியார்க்கு ஆன செய்பணிகள். சென்னி மதியம் வைத்தவர் சிவபெருமான். அவருடைய அடியார்கள், சிவன் அடியார்களுக்கு ஆன செய் பணிகள், அவர்களுக்கு என்ன பணிகள் செய்யணுமோ அவைகளையெல்லாம் அவர் செய்தார் என்று சொல்லுகிறார். ஆன செய் பணிகள் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, அடியார்கள் விரும்புவனவான பணிகளை, அவங்க என்ன விரும்புகிறார்களோ அவர்களை அவர்கள் விருப்பத்திற்கேற்றவாறு ஞான நூல்களில் விதித்திருக்கும் விதிப்படி அந்த அடியார்களுடைய உள்ளத்திலே அவர்களுக்கு என்ன ஆசை இருக்கிறதோ, எதை எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்வதாம். அதை எப்படி செய்வது? இன்ன வண்ணம் என்று அவர் தாம் உரையா முன்னம். அந்த அடியார்கள் தங்கள் வாயை திறந்து எனக்கு அது வேணும் இது வேணும் அதை கொடுங்க இதை கொடுங்க என்று கேட்பதற்கு முன்னால் அவர்களுக்கு எது தேவை என்பதை குறிப்பாக அறிந்து அவர்களுக்கு கொடுப்பதாம். சென்னி மதியம் வைத்தவர்தும் அடியாருக்கான செய்வனிகள் இன்ன வண்ணம் என்று அவர் தாம் உரையா முன்னம், அவங்க சொல்லுவதற்கு முன்னாலேயே அவர் கொடுப்பார். எதிர் ஏற்று அந்த அடியார்களை சென்று வரவேற்று அவர்களுக்கு முன்னம் உணர்ந்து செய்வாராய். அவங்க சொல்லுவதற்கு முன்னதாகவே அவர்களுக்கு தேவையானதை அவர் செய்வார் என்பது தான் இந்த ஆய செய்பணிகள் என்று சொல்லப்படுகிறது. நாயடியேன் செய் குற்றேவல் என்ற எண்ணத்துடன், அதாவது இந்த பணியை செய்கின்ற பொழுது நான் செய்கிறேன் என்ற அந்த ஆணவ போக்கு இல்லாமல், அகங்கார போக்கு இல்லாமல், அந்த அடியார்களுக்கு தன்னை அடியவன் என்ற எண்ணத்துடன் தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்ற முறையிலே அதை செய்கின்ற அந்த பணிவிடையை தான் ஆன செய் பணிகள் என்று சொல்லுகிறார். இந்த அடியார்களை எப்படி வரவேற்க வேண்டும், அடியாரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்முடைய சைவ மரபிலே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சென்ற குலச்சிறை நாயனார் வரலாற்றில் கூட சில செய்திகளை சொன்னேன். சிவஞான சித்தியார் என்ற நம்முடைய சாத்திர நூலில் இந்த அடியார்களை எப்படி வழிபட வேண்டும் என்று அருணந்தி சிவாச்சாரியார் ஒரு செய்தி சொல்லுகிறார். சிவஞான சித்தியார் சுபக்கம் 323வது பாடலில், ஈசனுக்கு அன்பு இல்லார் அடியவர்க்கு அன்பு இல்லார், எவ்வுயிர்க்கும் அன்பு இல்லார் தமக்கும் அன்பு இல்லார், பேசுவது என் அறிவு இல்லா பிணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர் விடுநீ. அப்போது எப்படி செய்யணுமா அடியார்களை? ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் உன் கருமம் ஆகச் செய்து கூசி மொழிந்து அருள் ஞானக்குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே என்று அருள்நந்தி சிவம் நமக்கு அடியார்களை எப்படி வணங்க வேண்டும் போற்ற வேண்டும் என்று ஒரு குறிப்பு காட்டுகிறார். ஆசையோடும் அரணடியார் அடியார் அடைந்துட்டார். அரண் அடியார இல்லை, அரண் அடியாருக்கு அடியராக இருக்கக்கூடியவர்களாம். திருத்தொண்ட தொகையில் அடியார்க்கும் அடியேன்னு சொல்லுவார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அப்போ சிலைவாழ் அந்தனர்களுக்கு அடியார்,
அந்த அடியாருக்கு யார் அடியாரோ, இந்த மாதிரி பல அடியார்களுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார். இங்கே அருள்நந்தி சிவாச்சாரியார் அதைத்தான் சொல்லுவார். ஆசையுடன் அரண் அடியார் அவருக்கு அடியாரை அடைந்துட்டு அவர் கர்மம் உன் கர்மம் ஆகச் செய்து, அதைத்தான் இங்கே சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியாருக்கான செய்வனிகள் இன்ன வண்ணம் என்று அவர் தாம் உரையா முன்னம் உணர்ந்து செய்வார். அவர் கருமம் உன் கருமம் ஆகச் செய்து கூசி மொழிந்து அருள் ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே என்று சொன்னார்கள். இதை கடைபிடித்தவர் பெருமிழலை குறும்பர். ஆசையோடு அறநடியாரை அமைந்திட்டு அவர் கர்மம் உன் கர்மமாக செய்து ஞான குறிப்பில் நின்று திட்டமிட்டு என்று சொல்லுகின்றவரை செய்வார். முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். இப்படி செய்கிறது தான் அறிவு உள்ளவர்கள் செய்கின்ற செயல். அதான் அறிவின் பயன் என்ன? நல்ல பல நூல்களை கற்று நல்ல பல ஆசிரியரிடத்தில் இருந்து நாம் கற்றுக்கொண்டதினாலே அந்த பெற்ற அறிவினாலே பயன் என்ன என்று சொன்னால், அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி அவர்களுக்கு வேண்டுவன செய்வது தான் இறைவனை வணங்குவதும் அடியார்களை வணங்குவதும் தான் பெற்ற அறிவினாலே பயன். பெற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றார் தொழார் எனின் என்று வள்ளுவர் பெருமான் சொல்லுகிறார். அதே மாதிரி அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவன். நூல்களை படித்து நல்ல அறிவு கூர்மை பெற்றவராக இருந்தாலும் மக்கள் பண்பு இல்லாதவர்களாக இருந்தால் அதனால் என்ன பயனும் இல்லை என்று வள்ளுவர் பெருமான் குறிப்பிடுவார். அதை இங்கே முதிரும் அறிவின் பயன் கொள்வார். அந்த அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் தோற்றாக்கடை என்றும் வள்ளுவர். அடுத்தவர்களுடைய அந்த வேதனையை அவர்கள் படும் துயரத்தை தன்னுடைய துயரமாக நினைக்கவில்லை என்றால் அறிவினால் ஆகுவது ஒன்றுண்டோ, அந்த அறிவினாலே என்ன பயன் என்பது வள்ளுவர் பெருமானுடைய கேள்வி. அதை இங்கே முதிரும் அறிவின் பயன் கொள்வார் என்று சேர்க்கிறார். அதை காட்டுகிறார். தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உண்ணத் தொலையா அமுதூட்டி கொண்டு செல்ல இருநிதியம் முகந்து கொடுத்து குறைந்து அடைவார். வண்டு மருகும் குழல் உமையால் கேழ்வன் செய்யத்தால் என்னும் புண்டரீகம் அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார். அடுத்த பாடலையும் அவருடைய அந்த தன்மை, குறும்பருடைய தன்மை என்ன, அவருடைய சிறப்பு என்ன என்பதை சொல்லுகிறார். தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உண்ணத் தொலையா அமுதூட்டியான். அடியார்கள் வருகின்ற பொழுது நம்ம இளையான்குடி மாறநாயனார் வரலாற்றிலே பார்த்தோம். உண்டி 4 விதத்தில் சுவை 6 திறத்தினில் அண்டர் நாயகர் தொண்டராம் இச்சையால் அமுது செய்ய அடித்தார் என்று சொல்லுவது போல வருகின்ற அடியார்களிடத்திலே அவர்கள் ஈண்டி உண்ணத் தொலையா அமுதூட்டி, அவங்க போதும் போதும்னு சொன்னாலும் மேலும் மேலும் இது கொஞ்சம் நல்லா இருக்குது சாப்பிடுங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு மேலும் ஊட்டணும். இந்த உபசரித்தல் என்பது ஒரு பெரிய பண்பு. தமிழர்களிடத்திலே தமிழ் பண்பாட்டிலே அது ஒரு சிறந்த பண்பு என்று சொல்வார்கள். பிறர் உபசரித்து உண்ணணும். ஒருத்தங்க வீட்டுக்கு போனோம்னாக்க உபசரிக்கணும். உண்ணீர் என்று உபசரியாதார் வீட்டில் உண்ணாமை கோடி பெறும்னு அவை பாட்டி சொல்லுவார். வாங்கன்னு வரவேற்று அவர்கள் இருத்தி நமக்கு நீர் கொடுத்து நல்ல உண்பிக்கணுங்கன்னா நல்ல வார்த்தைகள் சொல்லி நமக்கு அவர்கள் இது உண்மன் தொலைய அமுது ஊட்டம். அந்த மாதிரி அவர் அமுது ஊட்டுவாராம். கொண்டு செல்ல இருநிதியும் முகந்து கொடுத்து குறைந்தடைவார். நல்ல சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தேவையானது பாட்டிலே சொன்னார். முன்னம் உணர்ந்து செய்வார். அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க சொல்லாமலே இவர் உணர்ந்து கொண்டு அதை எடுத்து குடைப்பாராம். கொண்டு இருநிதியம் முகந்து கொடுத்து குறைந்து அடைவார். இவ்வளவும் சொல்லி செஞ்சுட்டு அவர் எப்படி இருப்பார்னா குறைந்து அடைவாராம். தன்னை குறைத்து கொள்வார், தன்னை சிறியவனாக எண்ணிக்கொள்வார். அந்த குறைந்து அடைதல் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு ஒன்றை கொடுத்தாலே உடனே நமக்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆணவம் தோன்றும். நான் கொடுக்கிறேன், நான் செய்கிறேன் என்ற எண்ணமும் ஆணவமும் நமக்கு தோன்றும். இது உயிர் இயல்பு.
அதை அவ்வாறு செய்யாமல் இது இறைவனால் கொடுக்கப்பட்டது, இறைவன் கொடுத்த பொருளை அடியார்களுக்கு கொடுக்கிறோம் என்று இது திருவருள் என்று நினைத்து கொடுத்தால் வினையினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நாம் விலகலாம். ஆனால் அது நடப்பது கஷ்டம். இங்கே அவர் என்ன சொல்கிறார்? குறைந்து அடைவாராம். தன்னை குறைத்து கொண்டு அடியார்களை உயர்த்தி சொல்லுவாராம். தம்மை சிறியராக வைத்து அடியாரை உயர்வாக வைத்து நடந்து கொள்ளுதலுக்கு தான் அந்த குறைந்தடைவார் என்பது பொருள். அடியார்மும் தம்மை மிகச்சிறியவராய் வைத்து ஒழுகுதல். சிறுதொண்டர் நாயனார் புராணத்தில் அதைத்தான் சொல்லுவார். நாதன் அடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதகையார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார் என்று சேக்கிழார் அவருடைய புராணத்தில் சொல்லுவார். அந்த கங்காளர் சிறுதொண்டரை பார்க்கின்ற பொழுது கங்காளர் கேட்டாரா, நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று கேட்டாராம். நீங்கள் தான் பெரிய சிறு தொண்டரா, நீங்கள் தான் அவரா அப்படின்னு அந்த கங்காளர் அவரை விசாரித்தாராம். இப்போ சிறு தொண்டர் கை கூப்பி அவரிடத்தில் சொன்னாராம், நான் சாதாரண ஆள், ஊரில் உள்ளோர்கள் என்னை அவ்வாறு அழைக்கிறார்கள்னு சொன்னார். ஆமாம், நான் தான் சிறு தொண்டன், நான் தினம் சாப்பாடு போடுறேன், நான் எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு அவர் பெருமை பேசிக்கலையா. ஊரில் உள்ளோர் என்னை சிறுதொண்டன் என்று அழைக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னாராம். சிறுதொண்ட நாயனார் சொன்னாராம். அந்த மாதிரி தன்னை தாழ்மைப்படுத்தி கொண்டு அடியார்களை உயர்வுபடுத்துகிறது தான் அந்த குறைந்து அடைவார் என்ற அந்த செய்தி. வைணவத்தில் ஒரு சம்பவம், ராமானுஜருடைய தாய்மாமன் முறையில் உள்ளவர் பெரிய நம்பி என்பவர் ராமானுஜருக்கு தாய்மாமன் உரை சொந்தக்காரர். ராமானுஜருக்கு ராமாயணத்தை போதித்தவர், பல வைணவ அந்த சம்பிரதாயங்களெல்லாம் எடுத்து சொன்னவர் அந்த பெரிய நம்பி என்பவர். அவர் திருப்பதி மலை மேலே பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறார். அங்கேயே தங்கி பூந்தோட்டம் அமைத்து பெருமானுடைய புஷ்ப கைங்கரியங்கள், மாலை தொடுத்தல் போன்ற செய்திகளை, கோயிலை சுத்தம் செய்தல், இந்த மாதிரி பணிகளை செய்து கொண்டு திருப்பதியிலே இருக்கிறார். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் வைணவ ஆச்சாரியராக பொறுப்பேற்று வைணவ ஆச்சாரியர் என்ற ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயத்தில் அவர் இருக்கின்ற போது திருப்பதிக்கு அவர் தரிசனம் செய்வதற்கு போகிறார். அவருடைய சீடர்களோடு ராமானுஜர் திருப்பதிக்கு செல்லுகிறார். பெரிய நம்பி என்பவர் இவருக்கு தாய்மாமன், வயதிலே மிகப்பெரியவர், ஒரு 70 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர் அவர். இவர் திருப்பதிக்கு போகின்ற பொழுது ராமானுஜர் வருகிறார் என்ற செய்தி பெரிய நம்பிக்கு சொல்லப்படுகிறது. அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி மலையினுடைய அடிவாரத்திலே ராமானுஜரையும் அவருடைய சீடர்களையும் வரவேற்றாராம். வரவேற்ற பொழுது ராமானுஜர் அவரை தாய்மாமன் என்ற முறையிலும் குரு என்ற முறையிலும், ராமாயணம் போதித்த குரு என்ற முறையிலும் அவர் கால்களில் விழுந்து வணங்கி, அவருடைய வயது கருதி, திருப்பதி மலை இன்றைக்கி நம்ம சாதாரணமாக போகிறோம், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பதி மலையில் எப்படி ஏறி இறங்குறதுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணிங்க. இன்றைக்கி வசதியாக நம்ம காருக்கு மலைக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம கார் போகுது, படிக்கட்டுகள் முறையாக அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் இருக்குது, அதனால் நம்ம சௌகரியமாக சொல்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி அமைப்பு இல்லை ராமானுஜர் காலத்தில். அப்போது அவ்வளவு சிரமப்பட்டு 70 வயதை கடந்த அந்த பெரியவர் மலை மேலிருந்து கீழே அங்கே அவரை வரவேற்க வந்தார்னா ராமானுஜரோடத்தில் சொன்னாராம், யாரேனும் சிறியவர்களை அனுப்பக்கூடாதா, நீங்களே வர வேண்டுமா என்று பெரிய நம்பியிடத்திலே ராமானுஜர் கேட்டாராம். பெரிய நம்பி ஒரு முறை இப்புறமும் அந்த புறமும் இந்த பக்கமும் பார்த்து தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரையும் பார்த்து விட்டு, நானும் அப்படித்தான் நினைத்து பார்த்தேன், ஆனால் என்னை விட சிறியவனாக நான் இங்கே யாரையும் பார்க்கவில்லை, ஆகவே நானே வந்தேன் என்றாராம். அப்போது அவ்வளவு பெரிய உயர்ந்த ஒழுக்கத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் குருவாக இருக்கக்கூடிய வயதிலே மூத்தவரான அவர் தன் சீடன் என்ற முறையில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினன் சீடன் என்று வயதிலே குறைவானவரை வரவேற்க தானே கீழே இறங்கி வருகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை விட சிறியவனை நான் பார்க்கவில்லையே என்று. மற்ற அனைவரையும் தன்னை விட உயர்வாக நினைக்கின்ற அந்த உயர்நிலை அது பெரிய நம்பியிடம் இருந்தது என்று
அந்த வைணவ வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அதைத்தான் இங்கே குறைந்து அடைவார் என்று சுட்டுகிறார்கள். அந்த குறைந்து அடைவார் என்ற போது தன்னை தாழ்த்தி கொண்டு அடியார்களை அவர் உயர்த்துவார். வண்டு மருவும் குழல் உமையால் கேள்வன் செய்யத்தால் என்னும் புண்டரீகம் அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார். அடுத்த செய்தி ஒன்று சொல்கிறார். குறும்பருடைய அந்த தன்மை எப்படிப்பட்டது என்கும்போது, வண்டு மருவும் குழல் உமையால் கேழ்வன் சிவபெருமான், வண்டு மருவும் குழல் உமையால் கேழ்வன் சிவபெருமான் செய்ய தாள் என்னும் அவனுடைய திருவடிகள் என்னும் புண்டரீகம். புண்டரீகம் என்பது தாமரை மலர். திருமாலுடைய கண்கள் அந்த மாதிரி தாமரை மலர் போல் இருக்கும் என்பதனால அவனுக்கு புண்டரீகாட்சன், அச்சம் என்றால் கண்ணு, புண்டரீகம் தாமரை கண்ணன் என்பது திருமாலுக்குள்ள பெயர். புண்டரீகாட்சன் என்ற வடமொழியிலும் தமிழிலே தாமரை கண்ணன் என்றும் சொல்லுவார்கள். அந்த மாதிரி புண்டரீகம் அந்த தாமரை மலர் போன்ற இறைவனுடைய திருவடிகளை அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார். தன்னுடைய இருதயத்திலே நெஞ்சத்திலே வைத்து போற்றுகின்ற தன்மை கொண்டவர். இதுக்கு முன்னாடி அடியார்கள் வழிபாடு, அடியார்களை எப்படி நடத்தினார், இப்பொழுது ஆண்டவனை எப்படி அவர் வணங்குகிறார் என்கிறபோது புண்டரிகம் அகமலரில், இந்த நெஞ்ச தாமரை மலரில் நியதியாய் நினைந்து பூசிக்கும் தன்மை. இறைவனின் திருவடிகள் தாமரை மலர் போல்வன. அந்த தாள்களை அகமாகி இதய கமலத்தில் வைத்து பூசித்தல். நம்முடைய ஆகமத்தில் வழிபாடுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது 3 இடங்களை நமது உடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாபி, வயிற்று பகுதியாகிய நாபி என்பது ஓமத்தானம், அதாவது ஆலயங்களிலே வேள்விகள் செய்கின்றார்கள் அல்லவா, அந்த மாதிரி வேள்வி செய்கின்ற, ஓமம் செய்கின்ற இடம் நமது நாபித்தானம், நம்முடைய வயிற்று பகுதி. இருதயம் பூசை தானம், இறைவனை வழிபாடு செய்கின்ற, அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து தூப தீபங்கள் காட்டி பூசை செய்கின்ற இடம் இருதயம் என்றும், நம்முடைய புருவ நடு என்று சொல்லக்கூடிய லலாடம் என்று சொல்லக்கூடிய புருவ நடு என்பது தியானத்தானம், அதாவது சமாதி. இறைவனை நினைந்து, சுந்தரமூர்த்தி சாமிகள் சொல்வார், நீள நினைந்து அடியே என்று சொல்வார். நீள நினைவுகின்ற இடம் புருவ நடு. இது 3ம் நம்முடைய சமய மரபிலே ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீட்சை பெற்றவர்கள், நம்ம சைவ தீட்சை பெற்றவர்களில் நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் இந்த 3 வகையான வழிபாடையும் செய்ய வேண்டும் என்பது விதி. அவர்கள் வெளியிலே ஓமம் செய்வார்கள், விசேடமாக சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் முதலான பூசைகள் செய்வார்கள், தியானம் செய்வார்கள். இது உள்ளத்திலும் செய்யணும். இதைத்தான் 3 இடங்கள்னு சொல்லுகிறார்கள். புறம்பே ஞான பூசை செய்யும் முறைப்படி இதய கமலத்தில் இறைவன் திருமேனியை அட்டபுஷ்பம் கொண்டு, அட்டபுஷ்பம் கொண்டுன்னு இவர் அப்பரடிகள் சொல்லுவார், இறைவனை அட்டபுஷ்பம் கொண்டு வழிபட வேண்டும். இந்த அட்டபுஷ்பம் என்ன என்பதற்கு மலர்களிலே 8 விதமான மலர்கள் சொல்லுவார்கள். எனக்கு சரியாக நினைவில் இல்லை. அந்த நந்தியாவட்டை, பாதிரி என்று தாமரை என்ற மாதிரி 8 மலர்களை கொண்டு பூசை செய்யணும். ஆனால் அகத்திலே பூசை செய்கின்ற பொழுது, அகத்தாமரையிலே பூசை செய்கின்ற போது 8 மலர்களை இறைவனுக்கு சூட்டணுமா. அந்த 8 மலர்கள் என்னங்கும்போது அன்பு, கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம் என்ற 8 புஷ்பங்களை மனத்திலே கொண்டு அவைகளினாலே மனத்தாமரையிலே இறைவனை அர்ச்சிக்க வேண்டும். இவ்வாறு செய்யணுங்கிறது சிவஞான முனிவர் தன்னுடைய மாவாடியத்திலையும் இந்த 8 புஷ்பங்களை, அன்பு, கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம் என்ற இந்த 8 பண்புகளை மலர்களாக கொண்டு அகத்தாமரையிலே பூசை செய்ய வேண்டும் என்று சிவஞான முனிவர் மாவாடியத்திலே சொல்லுகிறார். இந்த மாதிரி செய்தவர் புண்டரீகம் அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார். இந்த போற்றுதல் என்பது அகப்பூசையில் அர்ச்சனை செய்தல்,
பொற்பினார் என்பது அந்த பூசையை ஏனோ தானோன்னு செய்யலை. அகத்திலே இறைவனுடைய திருவடிகளை வைத்து அகத்தாமரையிலே பூசை செய்வதை மிகுந்த அன்போடும் எவ்விதமான குற்றம் இல்லாமல் முழுமையாகவும் அதிலே ஈடுபாட்டுடன் செய்வது, அதுதான் பொற்பினார் என்று சொல்கிறது. பொப்பு என்று சொல்வது முழுமையான ஈடுபாட்டுடனும் மிகுந்த அன்பினோடும் ஒரு செயலை செய்தல். அவ்வாறு குறும்பனார் செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் அவரை காட்டுகிறார். அடுத்தது அவருடைய தன்மை என்ன என்கும்போது, இத்தன்மையராய் நிகழும் நாள் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை நின்றார். இப்படி அடியார்களுக்கு உண்ணத்தொலையா அமுதூட்டி இருநிதியம் முகந்து கொடுத்து அடியார் பூசையும் புண்டரிகம் அகமலரில் வைத்து போற்று புறப்பு பூசையும் செய்கின்ற போது, இப்படி அவர் பல நாட்கள் செய்து கொண்டு வருகின்ற போது எல்லையில்லா திருத்தொண்டின் மெனித்தன்மையினை, தொண்டர்களுடைய வாழ்க்கையை, அந்த தொண்டினாலே அவர்கள் பெற்ற உயர்வினை சொல்லக்கூடிய உலகு அறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை, எல்லா அடியார்களாலும் போற்றப்படுகின்ற அந்த திருத்தொண்ட தொகை என்ற நூலை பாடிய நம்பி ஆரூரர், அந்த நம்பி என்பது நம்பி ஆரூரர் தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர். இங்கே இரண்டு விதமாக சொல்லலாம். நித்தன் அருள் பெற்றவர்ங்கிறது நம்பி ஆரூரையும் சொல்லலாம், நம்பி ஆரூரர் பாதம் நினைக்கும் என்று சொல்லலாம். நித்தன் அருள் பெற்ற அடியார்கள், இவர் ஏற்கனவே பூசை செய்து வழிபாடு செய்து உணவூட்டிய அந்த அடியார்களுடைய பாதங்களை நினைக்கும் நியமத்தலை நின்றார். இந்த நியமத்தலை நிற்கிறது அப்படிங்கிறது இடைவிடாமல் கட்டுப்பாட்டோடு அந்த செயலை தொடர்ந்து செய்தல். ஒரு செயலை செய்வதாக உறுதி எடுத்துக்கொண்டால் அந்த செயலை எந்த காரணம் முன்னிட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து அதை செய்வது நியமம் என்று சொல்லப்படும். அந்த மாதிரி திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து பாதம் நினைக்கும் நியமம் பாடிய நம்பி சுந்தரர் பெருமான், அந்த சுந்தரர் பெருமானுடைய திருவடிகளை நினைக்கின்ற அந்த நியமத்தை அவர் கை கொண்டார். இதில் 3 செய்திகள் இப்போது அவரை பற்றி சொல்கின்ற பொழுது நமக்கு தெரிகிறது. இதை தொகுத்தோம்னா, 1 அடியாருக்கான பணி செய்து அமுதூட்டி நிதி கொடுத்து குறைந்து அடைதல், அடியார்களுக்கு தொண்டு செய்தல். 2வது சிவன்தாள் சிந்தை மறவாது வைத்து போற்றுதல். 3வது இப்பொழுது நம்பி ஆரூரர் திருவடியை நினைக்கும் நியமத்தில் சிறந்து நிற்றல். அப்போது இது எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கும்போது, நம்முடைய ஒரு இதில் ஆரம்ப காலத்தில் முதல்ல அவர் அடியார்களுடைய வழிபாட்டை, அடியார்களுக்கு அமுது ஊட்டுதல் என்ற அந்த வழிபாட்டை அவர் செய்து அதன் பயனாக சிவபெருமானை தன்னுடைய அகத்தாமரையில் வைத்து பூசிக்கின்ற அந்த நிலையிலே நின்று இப்பொழுது திருத்தொண்ட தொகை பாடிய நம்பி ஆரூரருடைய வரலாற்றை, அவருடைய செயல்பாடுகளை, அவர் செய்த தொண்டின் சிறப்பை அறிந்து அவருடைய திருநாமத்தையே நினைக்கின்ற அந்த நிலையை அவர் அடைந்தார். இப்படி 3 நிலைகள் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். இந்த 3ஐயும் இவர் செய்வதனால சிவன்தாள் சேர உற்ற நெறி என்று, இதுதான் இந்த 3ஐயும் செய்வது தான் சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்கு ஆன வழி என்று அவர் நினைத்தார். மையார் தடங்கன் பறவையார் மணவாளன் மலர்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் மெய் செய்யால் கோணும் நான்முகனும் அறியா செம்பன் தாள் இணைக்கீழ் உய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்று அன்பினில் உய்த்தார். அடுத்ததாக அவரை பற்றி சொல்கின்ற செய்தி அது. மையார் தடங்கன் பறவையார் மணவாளன். இப்போ பறவையார் மணவாளன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். மலர்கள்கள் கையால் தொழுது வாழ்த்தி வாய் வாழ்த்தி மனத்தணைக்குமா. தொழுதுன்னு சொன்னாலே அது கையினால் செய்யப்படுவது தான். அப்புறம் வாழ்த்தின்னு சொன்னால் அது வாயினால் செய்கிறது தான்.
நினைத்து அப்படின்னு சொன்னால் மனத்தினாலே நினைப்பது தான். ஆனால் இங்கே அது மூன்றையும் அதனுடைய கருவிகளோடு சேர்த்து சேக்கிழார் பெருமான் காட்டுவது என்பது அதை உறுதிப்படுத்துவதற்காக. கையால் தொழுது என் கண்ணால் கண்டேன்னு நம்ம இப்போ சொல்லுவோம், கண்ணால் தான் பார்க்க முடியும். ஆனால் கண்ணால் கண்டேன்னு சொன்னால் அந்த காட்சியினுடைய உண்மைத்தன்மையை அதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் சொல்லுவோம். அது மாதிரி இங்கே கையால் தொழுது வாயால் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில். கடப்பாடு என்று சொன்னால் இடைவிடாமல் எந்த சூழ்நிலையும் விடாமல் தவறாது கடமையாக செய்வது கடப்பாடு. செய்யால் கோணும் திருமகளுடைய கணவனாகிய திருமாலும் நான்முகனும் அறியா செம்பொன் தாள் இணைக்கேல் உய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்று அன்பினில் வைத்தார். அந்த பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கான வழி, உற்ற நெறி என்பது சரியான வழி இதுதான் என்பதை தன் அன்பினாலே அவர் உய்த்து அறிந்து கொண்டார் என்று அவருடைய நிலையை சொல்லுகிறார். நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன்று நலத்தாலே ஆளும்படியால் அனிமாதி சித்தியான அணைந்ததன் பின் மூலும் காதலுடன் உடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வும் பரிசு வாய்ப்ப கிழுமினார். சுந்தரருடைய நாமத்தை நம்பி ஆரூருடைய நாமத்தை நம்பி ஆரூரா என்கின்றதையே அவர் மந்திரமாக கொண்டார். அதுதான் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன்ற நலத்தாலை. இந்த நாமம் நவீன்ற நலத்தால் என்பது கொஞ்சம் மாற்றி சொன்னோம்னா, நம்பி ஆரூரர் நாமம் நவிழுவதே நலம் பயக்கும். நமக்கு நன்மை வேணும்னு சொன்னால் நம்முடைய சமயாச்சாரியார்கள் நால்வருடைய அந்த பெயர்கள் அல்ல, இந்த பெயர்களே மந்திரங்களும். இப்போ 5 எழுத்துன்னு நம்ம சொல்லுவது மாதிரி நம்முடைய சமயாச்சாரியார்கள் நால்வருடைய பெயருமே 5 எழுத்து தான். ஞான சம்பந்தன் என்பதும் நாவுக்கரசர் என்பதும் நம்பி ஆரூரர் என்பதும் மணிவாசகர் என்பதும் இந்த 4 சமயாச்சாரியுடைய பெயர்களுமே நமசிவாய அல்லது சிவாய நம என்று சொல்லுகின்ற 5 எழுத்து போன்றது தான். திருவைந்தெழுத்துக்கு இணையானதாக அதை சொல்லுவார்கள். இதற்கு ஆச்சாரிய பஞ்சாட்சரம் அல்லது பக்த பஞ்சாட்சரம் என்பது இந்த நாமங்களுக்கு பெயர். இந்த நாமமே மந்திரமாக ஆகிறது. அதனால் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன்ற நலத்தார் நலம் பயக்கும் நம்பி ஆரூரர் நாமத்தை அவர் நாளோறும் சொல்லிக்கொண்டே இருந்ததுனால அதனால் என்ன கிடைத்தது என்று சொன்னால், ஆளும்படியால் அனிமாதி சித்தியான அணைந்ததன் பின் அவருக்கு அட்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய அனிமாதி சித்தி. அட்டம் என்றால் 8, மா என்றால் பெரிய, சித்திகள் என்று சொன்னால் சக்திகள். அந்த மாதிரி ஆற்றல்கள், 8 விதமான ஆற்றல்கள் அவருக்கு ஆச்சாரிய பஞ்சாட்சரமாகிய நம்பி ஆரூருடைய நாமத்தை இடைவிடாமல் நவீன்றதுனால. இந்த நவிழுதல் என்று சொன்னால் சும்மா வாயினால் சொல்லிட்டு போகிறதில்ல, அது கொஞ்சம் இருக்குது. மனதினாலே அதை உன்னிப்பாக அது எண்ணுதல்னு சொல்லுவாங்க. சொல்லுதல் மட்டும் இல்லை, மனத்தில் உண்ணுதல் என்று சொன்னால் மனம் அதோடு ஒன்றுபட்டு நம்ம அதை மனதில் சிந்திக்கணும். மந்திரங்களை வாய் விட்டு சொன்னால் அதனுடைய பயன்கள் குறைவு. 3 விதமாக மந்திரம் சொல்லணும். ஒன்று எல்லோரும் கேட்கும்படியாக, பக்கத்தில் இருப்பவர்கள் கேட்கும்படியாக சொல்லக்கூடியது, அது வாசகம் என்று சொல்லப்படும், வாய் விட்டு சொல்லுதல். அடுத்தது நம்முடைய காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறது, அது மௌனமாக சொல்லுதல், உபாம்சு என்று சொல்வார்கள். மற்றது மானதம் என்று நம் செவிக்கே கேட்கக்கூடாது. நம்ம மந்திரம் சொல்கிறது நம் செவிக்கும் கேட்கக்கூடாது, பக்கத்தில் இருக்க அடுத்தவர்கள் செவிக்கும் கேட்காமல் நம் மனதிற்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லுது. அதுக்கு பேர் உண்ணுதல்னு பேர். அந்த மாதிரி உண்ணுதல் செய்தால் தான் பயன். வெளியில் சொல்லிகிட்டு இருக்கிறதுல பயன் இல்லை. இங்கே நாளும் ஆரூரர் நாமம் நவீன்ற நடத்தாலைங்கும் போது அப்படி மனதிலே உண்ணி அவர் வாழ்ந்ததுனால அனிமாதி சித்தியான அணைந்தார். அவருக்கு அந்த
8 விதமான சக்திகள், 8 விதமான ஆற்றல்கள் அவருக்கு கிடைத்தது. இது கொஞ்சம் நம்ம இப்படியெல்லாம் கிடைக்குமா சார் அப்படின்னா, ஒரு செயலை அல்லது ஒரு பொருளை நாம் தீவிரமாக சிந்திக்கின்ற பொழுது, அதில் தோய்ந்துகின்ற பொழுது அந்த ஆற்றல்கள் கிடைக்கப்பெறும் என்பது நம்முடைய இந்திய நாட்டிலே பல பெரியோர்களுடைய வரலாற்றிலே நம்ம அதை பார்க்குறோம். அந்த மாதிரி இவருக்கு நம்பி ஆரூர நாமம் சொன்னதில் அனிமாதி சித்திகள் கிடைத்தன. அந்த அனிமாதி சித்திகள் என்ன, அதை பெற்றுவதனாலே உள்ள பயன் என்ன என்பதை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் பார்த்து, குறும்பனார் எவ்வாறு அந்த சித்திகள் மூலமாக பெருமானை அடைந்தார் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி, இந்த அளவில் இன்றைய நம்முடைய சிந்தனையை நாம் நிறைவு செய்யலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட, மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.